ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், சென்னையில மழை பெஞ்சா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்தான். ஆனா அங்க இருக்கிற 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இனிமே செங்கல் கூட வைக்கக்கூடாதுன்னு வந்திருக்கிற தடை இப்போ பெரிய சட்ட போராட்டமா மாறி இருக்கு. சுற்றுச்சூழலா இல்ல சிட்டியோட வளர்ச்சியா? இதோ அந்த 7 ஜொலிக்கும் கட்டுமான தகவல்கள். 1. பள்ளிக்கரணைக்கு வேலி. சென்னையோட முக்கியமான ராம்சார் தளமான பள்ளிக்கரணையை சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த கட்டுமானமும் பண்ணக்கூடாதுன்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் NGT 2025 செப்டம்பர்ல போட்ட உத்தரவு இப்போ அமல்ல இருக்கு பாஸ். 2. CMDA அதிரடி. இந்த தடையை ஏத்துக்கிட்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் CMDA கடந்த அக்டோபர்ல இருந்து அந்த பகுதியில புதிய கட்டட அனுமதி கொடுக்கறத முழுசா நிறுத்தி வச்சிட்டாங்க. 3. பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள். இதனால பெருங்குடி, தோராப்பாக்கம் மற்றும் OMR சாலைகள்ல இருக்கிற பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள் மட்டும் இல்ல, லோக்கல் வீட்டு உரிமையாளர்களும் செம்ம அப்செட்ல இருக்காங்க பாஸ். 4. கிரெடாய் அட்டாக். நாங்க ஏற்கனவே கோடிக்கணக்கில் பணம் கட்டிட்டோம், இப்போ தடை போட்டா எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லி ரியல் எஸ்டேட் சங்கமான கிரெடாய் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. 5. உயர்நீதிமன்ற நோட்டீஸ். இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கும் CMDAவுக்கும் உங்க பதில் என்னன்னு கேட்டு இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க பாஸ். 6. சுற்றுச்சூழல் ஆர்வம். சென்னை வெள்ளத்துல மூழ்காம இருக்கணும்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ரொம்ப முக்கியம். அங்க இருக்கிற செல்வாக்கு மண்டலத்தை கரெக்டா வரையறுக்கணும்னு ஆர்வலர்கள் சொல்றாங்க. 7. நிர்வாக திட்டம். தமிழ்நாடு சதுப்பு நில ஆணையம் ஒரு ஒருங்கிணைந்த மேலாண்மை திட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்தாதான் இந்த குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் பாஸ். இயற்கைக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற இந்த மல்லுக்கட்ட பார்த்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு ஆழமான டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இயற்கையை நாம மதிச்சா இயற்கை நம்ம காப்பாத்தும், இல்லனா அதுவே நம்ம காவு வாங்கிடும் பாஸ். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாத்துறது முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்ச சாமானிய மக்களோட பணமும் வீணாக கூடாதுன்றதுதான் கோர்ட்டோட கவலையா இருக்கு அண்ணாச்சி. கண்ணா, மழை பெஞ்சா பள்ளிக்கரணை தான் தண்ணிக்கு குடோன். ஆனா அங்க போய் வீடு கட்டினா ரோடு தான் உங்களுக்கு குளம். வளர்ச்சியா பாதுகாப்பா? அடுத்த கோர்ட் ஹியரிங்ல தெரிஞ்சிடும் பாஸ். யூ கான்ட் சீட் நேச்சர் வித்தவுட் a heavy price பாஸ். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுத்தி 1 கிலோமீட்டர் தடை போட்டது சரியா, இல்ல ரியல் எஸ்டேட் பாதிக்கப்படுமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டிவிடுங்க. சென்னை அப்டேட்கள் மற்றும் 2026இன் லேட்டஸ்ட் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.